இதமான காலை நேரத்தை இன்னும் இனிமையாக்க இப்ப காலை மலர்ல வருது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யார் இணைய இருக்கிறாங்கன்னா, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் எம் கலைவாணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வயசானாலும் திடமா ஆரோக்கியமா உறுதியான எலும்பு இருக்கணும்னா என்ன செய்யணும் டாக்டர்? இதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலேருந்தே கொஞ்சம் முயற்சிகள் எடுத்து சரி செய்ய வேண்டியது. பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பருவத்தில், அதாவது 10லேருந்து 15 வயசு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடி ஆடி விளையாடணும். சூரிய வெளிச்சம் நம்ம தோல் மேலே படணும். டயட் கால்சியம் ரிச் டயட் எடுத்துக்கணும். டயட்டில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச் டயட்னா பால் சார்ந்த வகைகள் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கீரை வகைகள், பச்சை கலரில் இருக்க காய்கள், பச்சை பட்டாணி, ப்ரோக்கோலி, இது மாதிரி உணவுகள் எடுத்துட்டோம்னா எலும்பில் நமக்குடைய தேவையான கால்சியம் நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆரஞ்சு கலர் பழம், ஆரஞ்சு, பப்பாளி, கேரட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் நமக்கு கிடைக்குது. இன்னும் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் டயட்டில் ரொம்ப அதிகமாக கால்சியம் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ், கிராபு, அதாவது மீன் எலும்பை நல்லா நம்ம மென்று சாப்பிட்டோம்னா அதில் நிறைய கால்சியம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கால்சியம் ரிச் டயட் எடுத்துக்கிறதுனால நம்ம எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். கால்சியம் உணவு எடுத்தால் மட்டும் பத்தாது. கால்சியம் உணவு நம்ம எலும்பில் போய் சேரணும்னா கண்டிப்பாக விட்டமின் டி வேணும். விட்டமின் டி எப்படி கிடைக்குது? நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி எப்படி நம்ம மதியம் வெயிலில், அதாவது தோலில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த பாடி எக்ஸ்போஸ் ஆகணும் சூரிய வெளிச்சம் மேலே. ஒரு சின்ன ட்ரௌசரோ இல்லை மினிமல் க்ளோத்திங்கில் மேக்ஸிமம் பாடி பார்ட்ஸு சன்லைட் மேலே எக்ஸ்போஸ் ஆகணும். நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து 3 மணி அந்த டைமில் குறைஞ்சது வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ நம்ம எக்ஸ்போஸ் ஆனோம்னா நமக்கு தேவையான அல்ட்ராவயலட் பி ரேஸ் அந்த டைமில் நம்ம தோலில் படுறப்ப ஒரு சில ரியாக்ஷன் மூலமாக விட்டமின் டி நமக்கு கிடைக்குது. அந்த விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் கால்சியம் ரிச் டயட் எடுத்துட்டாலும் எலும்பில் போய் சேர்க்குது. கால்சியம் அப்சர்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் டி இல்லாட்டி கால்சியம் கம்மியாக இருக்கும், உடம்புல கூடிய எலும்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கால் வளைவு, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது மட்டும் பத்தாது, எலும்பு இன்னும் ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக இரும்பு மாதிரி வச்சுக்கணும். நம்ம உடற்பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இருக்க செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் குழந்தை பருவத்திலே ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அதனால் டயட் மட்டும் பத்தாது, சூரிய வெளிச்சமும் பத்தாது. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம எடையை தாங்கி வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். சிம்பிள் வாக்கிங், லைஃப்பில் எதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வாக்கிங், சிம்பிள் ஜம்பிங், ஸ்கிப்பிங், ரன்னிங், சொல்லப்போனால் டான்ஸ். ஒரு நாளைக்கு டான்ஸ் பர் டே வில் கீப் த ஃப்ராக்சர் அவே. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், ஒரு அரை மணி நேரம் டான்ஸ் ஆடினீங்கனாவே நம்ம வெயிட்டை நம்ம பாடி மேலே லோடு போன் மேலே போகிறனால எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதனால் நம்ம 60 வயசில் 55 வயசில் எலும்பு சாஃப்டாக ஆகாமல் இந்த ஆரம்ப காலத்தில், ஆரம்பத்துலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே எவ்வளோக்கு நம்ம எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது லோட் பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். 60-70 வயசில் ஃப்ராக்சர் வராமல் தடுத்துக்கலாம். இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.